அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நசீஹத் நம்பர் 78. ஷைத்தானை வரவழைத்து விடாதீர்கள். திர்மிதில இடம்பெறக்கூடிய ஹதீஸ் 2019வது ஹதீஸ். அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், என் தந்தை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் டமாஸ்கஸில் உள்ள அல் ஜாமியா எனும் சிற்றூரில் எங்களிடையே உரையாற்றினார்கள். எங்க இருக்கு டமாஸ்கஸ்? புரியுதா? ஈசா அலைஹிஸ்ஸலாம் இறங்கிய அந்த பள்ளியே ஜாமியா, மஸ்ஜிது ஜாமியா. அங்க உமர் அலி அவர்கள் ஒரு சிற்றுரை நிகழ்த்துறாங்க. மக்களே, உங்களுக்கிடையே நான் நிற்பது போன்று அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நின்று கொண்டு ஒரு பிரசங்கம் நிகழ்த்தினார்கள். இதை அப்படியே சொல்றாங்க. அதில் என் தோழர்களிடமும் அவர்களின் தலைமுறையினரும் அவர்களுக்கு அடுத்து வரும் தலைமுறையினரும் மொத்தம் 3 நல்ல முறையில் நடந்து கொள்ளுமாறு நான் அறிவுறுத்துகிறேன். 3வது தலைமுறைக்கு பின் பொய் பரவலாகும். அன்றைய தினத்தில் சத்தியம் செய் என்று கூறப்படாமலேயே பொய் சத்தியம் செய்வார். சாட்சி சொல் என்று கூறப்படாமலேயே பொய் சாட்சி அளிப்பார். ஒரு ஆண் அந்நிய பெண்ணுடன் தனிமையில் இருக்க வேண்டாம். அவ்வாறு இருந்தால் ஷைத்தான் அவர்களுடன் 3வது ஆளாக இருப்பான் என்று கூறிவிட்டு சமுதாய கூட்டமைப்புடன் சேர்ந்து இருங்கள் என நான் உங்களை எச்சரிக்கிறேன். ஏனெனில் பிரிந்து வாழும் மனிதர்களிடம்தான் ஷைத்தான் இருப்பான். இருவர் சேர்ந்து இருக்கும் இடத்தில் ஷைத்தான் இருக்க மாட்டான். எனவே மக்கள் அனைவரும் சமுதாய கூட்டத்தில் சேர்ந்து இருக்கட்டும். ஒருவருக்கு அவருடைய நற்செயல் அவருக்கு மகிழ்ச்சியையும் தீய செயல் கவலையையும் தருமாயின் அவரே உண்மையான இறைநம்பிக்கையாளர் ஆவார் என்று கூறினார். சுப்ஹானல்லாஹ். இது அழகான ஒரு குத்பா பிரசங்கத்தின் சுருக்கம் அப்படிங்கிறத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கிறோம். சரியா? இன்ஷா அல்லாஹ் குரூப்ல அனுப்பிச்சது இருக்கும். எழுதாதவங்க எழுதிக்கோங்க, இல்லாட்டி நோட்டை ஷேர் பண்ணி எழுதிக்கோங்க. முக்கியமான ஹதீஸ், இது இம்பார்ட்டன்ட். ஷைத்தானை வரவழைத்து விடாதீர்கள். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹு தஆலா ஒவ்வொரு குழந்தையையும் இந்த உலகத்துல உருவாக்கும் போதே ஒரு ஷைத்தானையும் ஒரு மலக்கையும் அந்த குழந்தைக்காக நியமிக்கிறார். ஷைத்தான் அந்த குழந்தை வளர்ந்து வாலிபமாகி அந்த குழந்தை பருவமடைந்ததுக்கு பின்னால் அது இறக்கும் வரைக்கும் ஷைத்தானால் தூண்டப்படக்கூடிய விஷயங்கள் எல்லாம் தீமையான விஷயங்கள். இதெல்லாம் அந்த மனம், அதாவது அந்த குழந்தை வளர்ந்து அது நன்மை தீமை பிரித்தறியக்கூடிய அளவுக்கு அது ஒரு வயதை எட்டும் பொழுது எதெல்லாம் நன்மையான விஷயத்தை தவிர்த்துட்டு தீமையான விஷயத்தை அது செய்யணும்ட்டு நினைக்குதோ அது எல்லாமே ஷைத்தானுடைய தூண்டுதல். அதே போலதான் ஒரு மலக்கு அல்லாஹு தஆலா ஒரு குழந்தைக்கு நியமிக்கிறார். அந்த மலக்கினுடைய தாக்கம் எப்படி இருக்கும் அப்படின்னா, தொழுகைக்கு அதான் சொன்ன உடனே தொழ வேண்டும் என்கின்ற எண்ணம் தோன்றுகிறது என்றால் அது மலக்குமார்களுடைய தீண்டுதல். அதே போலதான் நன்மையான விஷயத்தை கேட்கும் போது, நன்மையான விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கும் போது அதை கலந்து கொள்வது, இப்படி எல்லா விதமான நற்காரியங்களும் தூண்டுவது அந்த மலக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆக ஷைத்தானுடைய தூண்டுதலும் அந்த குழந்தைக்கு இருக்குது, அதே போல மலக்குமார்களுடைய தூண்டுதலும் அந்த குழந்தைக்கு இருக்குது. அப்ப நீங்க கேட்கலாம், அப்ப ஏன் அல்லாஹ் ஷைத்தானை படைச்சான்? இப்ப எப்பயுமே நன்மையான விஷயத்தை தூண்டக்கூடிய அந்த மலக்குமார்களை மட்டும் நமக்கு நியமிச்சிருக்கலாமே அப்படின்னு சொன்னா, இது ஒரு சோதனை களம். மீண்டும் மீண்டும் இந்த துன்யாவுடைய வடிவமைப்பு முதல்ல நம்ம புரிஞ்சுக்கிறணும். இந்த துன்யாவுக்கு அல்லாஹ் சில நிர்பந்தத்தையும் நிபந்தனையும் கொடுத்துட்டான். அது இல்லாம இந்த துன்யா சுழலாது. அதில் ஒன்று ஷைத்தான், அதில் ஒன்று வஸ்வசா, அதில் ஒன்று ஹவா என்கின்ற பேராசை. இப்படி எல்லாம் மனிதர்களை சில நேரம் தீமைக்கு தூண்டும். ஆனால் அதிலிருந்து மீட்சி பெற்று இந்த துன்யாவை வென்று, நஃப்ஸை வென்று, ஷைத்தானை வென்று அல்லாஹுக்கு நெருக்கமாகற பார்த்தீங்களா, அதுதான் சவாலான விஷயம். இது ஒரு பரீட்சை. இந்த எக்ஸாம் நம்ம எழுதும் பொழுது கொஸ்டின் சில நேரம் டஃப்பா இருக்கும், சில நேரம் ஈஸியா இருக்கும். அது நல்ல முறையில் அந்த பரீட்சையை அட்டன் பண்ணா மட்டும்தான் மறுமையில நமக்கு வெற்றி பெற முடியும். ஆக ஷைத்தானே இல்லாம, இந்த உலகத்துல தீமையே இல்லாம நன்மையா செய்யணும்னா இந்த உலகத்தை எதுக்கு அல்லாஹ் படைக்கணும்? ஏன்னா அது நன்மையா செய்யக்கூடியவர்களுடைய பழக்கம் யாருடைய பழக்கம்னா மலக்குமார்களுடைய பழக்கம். இப்ப நன்மை தீமையும் கலக்கும் பொழுது இந்த துன்யாவே சுழலுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆக அந்த நேரத்தில் இந்த ஷைத்தானை நம்ம என்ன செய்யணும்? இன்ஷா அல்லாஹ் துரத்தி அடிக்கக்கூடிய அளவுக்கு நம்முடைய ஈமான் பலம் உள்ளதாக இருக்கும். சரி, இந்த ஹதீஸ்ல சொல்லக்கூடிய ஒவ்வொரு வசனம், ஒவ்வொரு வரியும் பாருங்களேன், சுப்ஹானல்லாஹ், அற்புதமான ஒரு வரி. அதுல ஒன்று கவனிக்கக்கூடியது என்ன அப்படின்னா, மக்களே, உங்களுக்கிடையே நான் நிற்பது போன்று அல்லாஹ்வுடைய தூதர் நின்று கொண்டு ஒரு பிரசங்கம் நிகழ்த்தினார்கள். இது சஹாபாக்கள் எந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றுதாங்க, எந்த அளவுக்கு அவர்களுடைய அந்த
அந்த செயல்பாடை கூட மாற்றாம நமக்கு எத்தி வைக்கிறாங்க பாருங்களேன். சுப்ஹானல்லாஹ், நான் நிற்பது போன்று நிற்கிறேன், இப்படித்தான் ரசூலுல்லாஹ் ஒரு பிரசங்கம் செஞ்சாங்க, அதை உங்களுக்கு நான் எத்தி வைக்கிறேன். சுப்ஹானல்லாஹ். அதே போலதான் சுப்ஹானல்லாஹ் ஒவ்வொரு ரசூலுல்லாஹ்வுடைய அங்கம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அசைவுகள் எல்லாமே சஹாபாக்கள் நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க. அதுல சொல்லிட்டு தான் அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை பாருங்க, அதில் என் தோழர்களிடமும் அவர்களின் தலைமுறையினரும் அவர்களுக்கு அடுத்து வரும் தலைமுறையினர். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, எனக்கு பின்னால் என்னுடைய காலம் பொற்காலம், அதற்கு அடுத்து வரக்கூடிய காலம் பொற்காலம், அதுக்கு அடுத்து வரக்கூடிய காலம் பொற்காலம். அதுக்கு தான் நாம் என்ன செய்யறோம், சஹாபாக்களுடைய காலம், தாபீன்களுடைய காலம், தபுஅ தாபீன்களுடைய காலம். இந்த 3 காலம் தான் பொற்காலம்ங்கிறத விட சுப்ஹானல்லாஹ் இஸ்லாம் மார்க்கம் பரிபூரணமாக பின்பற்றிய காலம் என்றால் இந்த 3 முக்காலம் மட்டும்தான். அதுக்கு அடுத்து தான் வரக்கூடிய காலங்களில் தான் பித்அத்தான இஸ்லாத்தில் இல்லாத விஷயங்களை புகுத்தக்கூடிய விஷயங்களை நம்ம பார்க்குறோம். இப்போ யோசிச்சு பாருங்க, எதெல்லாம் பித்அத்தான விஷயங்களோ அதெல்லாம் யோசிச்சு பாருங்களேன், இந்த 3 காலத்தில் நடைபெற்றிருக்கவே இருக்காது. உதாரணமாக இந்த மௌலூத் ஓதுறதா இருந்தாலும் சரி, மற்ற ஷிர்கான எந்த விஷயங்களாக இருந்தாலும் சரி, ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் நடந்திருக்காது. அந்த 3 முக்காலங்களை நடந்திருக்கவே செய்யாது. அதுக்கு அடுத்து வரக்கூடிய காலங்களில் தான் அந்த பித்அத்தான விஷயங்களை இஸ்லாம் மார்க்கத்தில் புகுத்தினாங்க. அதனால தான் அல்லாஹ்வுடைய தூதர் கரெக்டாக சொல்லிட்டு போயிட்டாங்க, 3 காலத்துக்கு பின்னால் வரக்கூடிய அந்த காலத்தில் தான் பொய் சாட்சி சொல்லாமலே வந்து பொய் சாட்சி சொல்லுவான். சுப்ஹானல்லாஹ், இது எவ்வளோ அழகா தத்ரூபமாக நமக்கு எடுத்து சொல்றாங்க பாருங்க. அதே போல சத்தியம் செய்ய எப்படி இருக்கு, சத்தியம் செய் என்று கூறாமலே பொய் சத்தியம் வந்து செய்வான். அப்ப இதெல்லாம் இந்த காலத்தில் நம்ம நடந்து கொண்டு இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அதுக்கடுத்த வசனம் தான், அதுக்கடுத்த வார்த்தைகள் ரொம்ப அருமையானது. ஒரு ஆண் அந்நிய பெண்ணுடன் தனிமையில் இருக்க வேண்டாம், அவ்வாறு இருந்தால் 3ஆவதாக யார் இருக்கா, ஷைத்தான் இருக்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் அழகான ஒரு உதாரணம் சொல்லுவாங்க. ஒரு ஆட்டு மந்தையில் அந்த ஆட்டு மந்தை ஒன்று போல போய்கிட்டு இருக்கு, அதிலிருந்து ஒரு ஆடு பிரிந்து செல்கிறது என்றால் ஓநாய் கூட்டத்திற்கு அதுதான் கொண்டாட்டம். ஏன்னா ஜமாஅத்தோடு இருக்கக்கூடிய எந்த ஆட்டு மந்தையும் ஓநாய் தீண்டாது, பயப்படும், பக்கத்துல வராது. அதுல இருந்து பிரிஞ்சு போகுது அப்படின்னு சொன்னா அவ்வளவுதான், அதை அடிச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப இலகுவா இருக்கும். அப்படித்தான் ஷைத்தான் என்ன செய்யறான் அப்படின்னா, ஜமாஅத்தாக இருக்கக்கூடிய அந்த கூட்டத்துல வரவே மாட்டான். அதனால தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, மஸ்ஜிதுகளோடு இணைந்திருங்கள், பெரியோர்களோடு இணைந்திருங்கள், அதே போல சாலிஹின் என்கின்ற நல்லடியார்களோடு இணைந்திருங்கள். இதற்கு பின்னால் தனிமையை முற்றிலும் தவிர்த்துக்கிறணும். இபாதத்துக்கு தவிர, தௌபாவுக்கு தவிர மற்ற எல்லா நேரத்திலையும் தனிமை என்பது வந்து ஷைத்தானுக்கு சரியான ஒரு சந்தர்ப்பம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதே போலத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இன்ன ஷைத்தான அதுவும் முபீன், நிச்சயமாக ஷைத்தான் உங்களுக்கு பகிரங்கமான எதிரி. உலகத்துல மனிதனுக்கு மனிதன் எத்தனையோ எதிரிகளை நாமளா உருவாக்கிக்கிறோம், அவங்க உருவாகுறாங்க அப்படின்னு வச்சுக்கிட்டாலும் நாம முதல்ல எதிரியா கருதுறது யாரு அப்படின்னா ஷைத்தானத்தை முதல்ல எதிரியா நினைக்கணும். அவனை நாம் என்ன செய்யணும் தெரியுமா, சில நேரம் நமக்கு ஒரு தோஸ்தா ஆக்கிக்கிறோம், சில நேரம் அவனுடைய வஸ்வசாவுக்கு நம்ம வந்து என்ன செஞ்சிடறோம், முகம் கொடுத்துடுறோம். எல்லாம் பாதுகாக்கணும். அவன் என்ன செய்வான், முதல்ல அவனுடைய கொள்கை என்னன்னா, அவனுடைய குறிக்கோள் என்ன அப்படின்னு சொன்னா, இறைவனை தவிர்த்துட்டு நம்மளுடைய கவனத்தை திசை திருப்புறது அவனுடைய முதல் குறிக்கோள். அதனால தான் நம்மெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஷைத்தான் செய்யக்கூடிய முதல் சூழ்ச்சி என்ன தெரியுமா, ஈமான பலகீனப்படுத்துறது. அவன் செய்யக்கூடிய முதல் சூழ்ச்சியே அதுதான், ஈமான பலகீனப்படுத்துறது. தவக்குள் என்கின்ற இறை நம்பிக்கையில நம்மளை வந்து அப்படியே வழிபுரள செய்யறது. எப்படி செய்வான், என்ன செய்வான், சிலை வணங்க சொல்வானா, சொல்ல மாட்டான். அப்படி நாமளும் செய்ய மாட்டோம். இல்ல வேற ஏதாவது இது பண்ண, அதை நம்மளுடைய ரூட்லயே அவன் வந்து என்ன செய்வான், அவனுடைய ரூட்லயே நம்மளை கொண்டு போவான். எத்தனையோ காரியங்கள், அதாவது ரொம்ப ஒரு காரியம் இருக்கு, அதை இறைவனிடத்துல எத்தனையோ முறையில நமக்கு முறையிட்டுட்டோம், நடக்கல, என்ன செய்யலாம், இந்த தர்காவுக்கு போ, ஒரு கோழி அறுத்து பொறுமையோட இருக்கணும், ஒரு 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 நேர்ச்சை செய்யி, அந்த அவுளியாவுக்கு நேர்ச்சை செய்யி, அப்படி போ இப்படி போ, தாயத்தை கட்டிக்கோ, இல்ல வந்து வேற ஏதாவது இப்படி ஷிர்கான பித்அத்தான விஷயத்தை ஷைத்தான் என்ன செய்வான், அப்படி நம்மளை வழி கொண்டு போவான். தற்பெருமையை கொண்டு வந்துடுறானே, சுப்ஹானல்லாஹ். இப்படி முதல்ல ஈமான நம்மளை வந்து பலகீனப்படுத்திடுவான். அதுதான் ஷைத்தானுடைய முதல் சூழ்ச்சியே. அதுக்கப்புறம் 2வது அவன் என்ன சூழ்ச்சி செய்வான் தெரியுமா, பிரிவினையை ஏற்படுத்தி விடுவான். கணவன் மனைவிக்கு இடையில, உறவுகளுக்கு மத்தியில. சுப்ஹானல்லாஹ். நம்ம அடிக்கடி ஒரு ஹதீஸ் சொல்லுவோம் இல்லையா, அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஷைத்தான் என்ன செய்வான், கடலுக்கு மேல ஒரு அழகான சிம்மாசனத்தை அமைத்து கொண்டு எல்லாரும் வாங்க, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்று நியமிச்சு வைப்பான். அதாவது ஒவ்வொரு ஷைத்தான் அவனுடைய பட்டாளம் பயங்கரமா இருக்கும், படைப்பட்டாளத்தோடு இருப்பான் எப்பயுமே இப்லீஸ்.
அந்த இப்லீஸ் என்ன செய்வான், ஆபிதை போய் வழிகடு, அதே போல தொண்டனை வழிகடு, அதே போல அடியான வழிகடு, அதே போல தலைவனை வழிகெடுக்க நீ நீ அப்படின்னு சொல்லி நியமிச்சிருவான். நியமிச்சுட்டு மாலை நேரத்தில் எல்லாரும் என்னென்ன வேலை செஞ்சீங்க அப்படின்னு சொல்லும்போது தான் ஒருத்தர் என்ன செய்வான், கணவன் மனைவி கிடையில பிரிவினை ஏற்படுத்தின அப்படின்னா அவன் வந்து என்ன செய்வானா, முஆனக்கா செய்து கொள்வானா, வா நீ தான் என்னுடைய பார்ட்னர் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இப்படி பிரிவினையை ஏற்படுத்துகிறான். ஆனால் அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான் தெரியுமா, வஅதஸிமு பிஹப்லில்லாஹி ஜமீஆ வலா தஃபர்ரகு. அழகான வார்த்தை. ஹபிள் என்கின்ற கயிற்றை பற்றி பிடிச்சுக்கோங்க, வலா தஃபர்ரகு, நீங்க பிரிஞ்சு விடாதீர்கள். அதே போல குர்ஆன்ல இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுதான், இன்னமல் முஃமினூன இஹ்வத்துன் ஃபஸ்லிஹு பைன அஹவைக்கும். முஃமின்களே நீங்கள் ஒவ்வொருவருக்கொருவர் சகோதரர்கள் தான், உங்களுக்கு இடையில சண்டை ஏற்பட்டுச்சு அப்படின்னா சமரசம் செய்து வையுங்கள் அப்படிங்கிறத அல்லாஹ் குர்ஆன்ல நமக்கு சொல்லி காட்டுகிறான். அதனால நம்மளுடைய ஈமான பலப்படுத்துறது அவனுடைய முதல் சூழ்ச்சி. ரெண்டாவது சூழ்ச்சி என்ன அப்படின்னு சொன்னா, நமக்கு இடையில பிரிவினை ஏற்படுத்துறது. ரெண்டாவது சூழ்ச்சி பிரிவினையை ஏற்படுத்துவது. மூணாவது சூழ்ச்சி என்ன தெரியுமா, மிக முக்கியமானது, தீமையெல்லாம் அலங்காரமா காட்டுவான், அற்புதமா காட்டுவான், அதுலதான் சந்தோஷம் நிறைஞ்சிருக்குதுன்னு காட்டுவான். அதுல முதல்ல அவன் கையில் எடுக்கிறது இந்த உலகத்துடைய அலங்காரம், இந்த உலகத்துடைய மோகம். அல்லாஹ் அக்பர். துன்யா, அது அடிக்கடி நம்ம சொல்ல இல்லையா, மண்ணு பொண்ணு பெண்ணு, இது மூணுலையும் சிக்க வச்சிருவான். அவ்வளவுதான். அதுல சிக்கின எந்த அரசனோ எந்த மனிதனோ மீண்டு வந்ததா சரித்திரமே இல்லை. அல்லாஹ் அக்பர். எந்த அளவுக்கு அப்படின்னா, சஹாபிய கூட, ஒரு சஹாபிய சிக்க வச்சானே ஷைத்தான், அல்லாஹ்வுடைய தூதரை எனக்கு பொருளாதாரத்தை அதிகமாக கொடுக்கணும், எனக்கு துவா செய்யுங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, வேண்டாம், அது ரொம்ப இக்கட்டான, அது அது வந்து குழப்பத்தை விளைவிக்கக்கூடியது, அந்த 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 பொருளாதாரம் வேண்டாம், நான் துவா செஞ்சா கபுலாயிரும், வேணாம் அப்படின்னு சொல்லும்போது அல்லாஹ்வுடைய தூதர் நீங்க துவா செய்யுங்க, எனக்கு அந்த பொருளாதாரம் தான் வேணும். துவா செஞ்சாங்க. ஆட்டு மந்தைகள் அவ்வளவு பெருகுச்சு, பறக்கத்தாச்சு. ஊரை விட்டு அந்த மனிதர் என்ன செஞ்சுட்டாரு, அதாவது தனியா தன்னுடைய ஒரு பெரும் ஆட்டு மந்தையோடு அவங்க வசிக்க ஆரம்பிச்சாங்க. தொழுகை தடைப்பட்டுச்சு, ஜுமா தொழுகை தடைப்பட்டுச்சு. கடைசி ஜக்காத்தை கொடுக்க மறுத்தாரு, முர்த்தத்தாகி மரணித்து விட்டார். சுப்ஹானல்லாஹ். அப்ப மண்ணு பொண்ணு பெண், இந்த மூன்றுலையும் அந்த ஷைத்தான் சிக்க வைத்து விடுவான். அது எல்லாத்துக்குமே எனது உலகத்தின் அலங்காரம். இது எல்லாமே அல்லாஹ் குர்ஆன்ல சொல்வது போல, ஜீனத்துல் ஹயாத்து துன்யா, இந்த உலகத்துல இருக்கக்கூடிய அல் மாலு அல் பனூன ஜீனத்துல் ஹயாத்து துன்யா அப்படிங்கறது அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். இப்படி அவனுடைய சூழ்ச்சிகள் பல. சரி, இந்த சூழ்ச்சிகள்லாம் ஒரு பக்கம் இருக்கு. அப்ப ஷைத்தானை வரவழைக்காம இருக்க என்ன நம்ம செய்யணும், அதுக்கான முயற்சிகள் என்ன, அதையே இஸ்லாம் மார்க்க சொல்லுது. சுப்ஹானல்லாஹ். ஏன் தெரியுமா, அல்லாஹ் வந்து வெறும் ஷைத்தானை நம்ம மேல சாட்டி விட்டுட்டு நீங்க வந்து வஸ்வசாவோட நீங்க அலைஞ்சுக்கோன்னு சொல்லல. அதுல இருந்து மீளக்கூடிய பல வழிகளை நமக்கு அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ் தஆலா அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்லி கொடுக்கிறார். முதல் வழி என்ன தெரியுமா, அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றா தெரியுமா, உங்களுக்கிடையில் வஸ்வசா என்கின்ற ஊசலாட்டத்தை உணர்ந்தால் தஅஊது பில்லாஹ் அப்படின்னா அல்லாஹ்விடத்தில் ஷைத்தானிடமிருந்து பாதுகாப்பு தேடிக்கொள்ளுங்கள். முதல்ல அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்கின்ற அந்த ஒற்றை துஆ தான் முதல்ல அந்த ஷைத்தானிடத்திலிருந்து நம்மளை பாதுகாக்கும். சில நேரம் அந்த துஆ சில நேரம் பலனளிக்கலாம், பலனளிக்காம போகலாம். அது நம்மளுடைய ஈமானை பொறுத்து. ரெண்டாவது என்ன செய்யணும் தெரியுமா, ஷைத்தானே ஒன்று கற்றுக் கொடுக்குறான் நமக்கு. ஆயத்துல் குர்சி. 3 நாள் தொடர்ந்து வந்த திருடனை பத்தி நம்ம பேசியிருக்கோம் இல்லையா. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்களுடைய அவங்க வந்து அதாவது கனிமத் பொருளை பாதுகாக்கக்கூடிய ஒரு பொறுப்பை ரசூலுல்லாஹ் வந்து அவங்கள்ட்ட ஒப்படைச்சிருப்பாங்க. முதல் நாள் ஒருவன் அந்த ஷைத்தான் என்ன செய்வான், மனித உருவத்துல வருவான். நீங்க யோசிச்சு பாருங்களேன், ஷைத்தான் பல உருவத்துல மாறுவான். ஆமா, அவனுக்கு உருமாற்றம் செய்யக்கூடிய அந்த சக்தி இருக்குது. சில இப்போ நவீன காலத்துல எப்படி உருமாற்றம் எடுத்திருக்கான் தெரியுமா, போன் வழியா. இது ஷைத்தானுடைய உருவம். மொபைல் வழியா வருது. அதே போல பாத்தீங்கன்னா டிவி வழியா வருது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றது போல மினல் ஜின்னத்தி வன்னாஸ், மனிதர்களிடத்திலையும் ஜின்களிடத்திலையும் ஊசலாட்டம் இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம், மனிதர்களும் சில நேரம் என்ன செய்யறான், ஷைத்தானை போல செயல்படுறான். ஷைத்தான் அவனுக்குள்ள என்ன செஞ்சுட்டான், உள்ள போய் வஸ்வசா ஏற்படுத்துறான். அதனால தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, ரத்த நாளங்களை போல ஷைத்தான் நம்மளோட இருப்பான். வெறும் ஏதோ ஒரு உறுப்பை மட்டும் சொல்லல, கல்போ நாவோ எது மட்டும், ரத்த நாளங்கள் எங்க சுழலுது அது போல ஷைத்தான் நம்மளோட சுழண்டு கொண்டு இருப்பான். அப்ப எவ்வளவு பெரிய ஒரு அதுவும் ஒரு பகிரங்க எதிரிங்கிறத பாருங்க. முதல்ல நம்ம பிள்ளைகளுக்கு யாராவது உறவினர்கள் இடத்துல சண்டை போட்டா அவங்கள எதிரியா காமிச்சு கொடுக்காம ஷைத்தானத்தான் முதல்ல எதிரியா காமிச்சு கொடுக்கும். அவங்களோட நீ பேசாத, அம்மா நான் அன்னைக்கெல்லாம் என்ன எப்படி பேசுனாங்க, அவங்களோட பேசாத அப்படின்னு நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லியே கொடுக்க கூடாது. நம்மளுடைய சண்டை நம்மளோட முடிஞ்சிடணும்.
அதனால தான் நம்ம பிள்ளைகளுக்கு தான் சொல்லி, நீ வந்து தெரியாமல் கூட பேசினாலும் தவறு இல்லை, என்ன சலாம் சொல்லிக்கோ, பேசிக்கோ. அவங்களோட சண்டை போட்டாங்கன்னா அவங்க எத்தனை காலம் நம்மளோட இருந்துருவாங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய ஜென்ரேஷன் தான் வளரப்போகுது. அதனால மனிதர்களுக்கு மனிதர்களை எதிரியா காமித்து கொடுக்காமல் ஷைத்தான எதிரியா முதல்ல காமிச்சு கொடுக்கணும். இந்த லுதுமுன் அவீம் அப்படிங்கறத அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். லுதுமுன் அதாவது அவீம்னா பகிரங்க எதிரி அவன் வந்து, சுப்ஹானல்லாஹ். அப்போ அந்த 3 நாள் தொடர்ந்து வந்த திருடனை அபூ ஹுரைரா அவர்கள் மனித உருவத்தில் அவங்க கண்டுகொள்றாங்க. பார்க்கும் பொழுது நான் ரொம்ப ஏழை, அந்த ஷைத்தான் சொல்றாங்க ரொம்ப ஏழை, எனக்கு நான் குடும்பஸ்தன், எனக்கு புள்ள குட்டியெல்லாம் இருக்குது, அந்த கனிமத் பொருள் இதை மட்டும் நான் எடுத்துக்கிறேனே அப்படின்னு சொல்லும்போது கையும் களவுமா பிடிச்சிருவாங்க. பிடிச்சதுக்கு அப்புறம் தான் அதெல்லாம் இல்லை, நீ வா ரசூல்லாட்ட வா அப்படின்னு சொல்லும்போது தான் அவன் சொல்லுவான், என்னை மன்னிச்சிரு, இனிமேல் நான் என்ன செய்ய மாட்டேன், வரமாட்டேன், நான் ரொம்ப ஏழ்மையானவன், தன்னுடைய இயலாமையை சொல்லி காட்டுவான். சரி போ அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் காலையில் அபூ ஹுரைரா அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட போய் சொல்லுவாங்க, இப்படி ஒரு திருடன் வந்து அல்லாஹ்வுடைய தூதரே அப்படின்ட்டு. ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, அந்த திருடன் மீண்டும் வருவான், மறுபடியும் வர்றான், 2வது நாள் வர்றா, அதே போல தன்னுடைய இயலாமையை சொல்றா, 3வது நாள் வர்றா. ரசூலுல்லாஹ் மறுநாள் காலையில அபூ ஹுரைரா அவர்கள் போய் சொல்லுவாங்க. சொன்ன உடனே ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, 3வது நாளும் அந்த திருடன் வருவான். அதே போல அவன் வந்த உடனே அபூ ஹுரைரா அவர்கள், இப்ப நான் உங்க மேல இறக்கப்பட மாட்டேன், அப்படியா, சரி நான் உனக்கு நான் ஒரே ஒன்றை நான் சொல்லி கொடுக்குறேன், ஒரு ஆயத்தை ஒரு மந்திர சொல்ல நான் உனக்கு சொல்லி கொடுக்குறேன், இதை நீ ஓதுனா நான் வரவே மாட்டேன், உன்னுடைய கியாமத் நாள் வரைக்கும், உன்னுடைய ரூஹ் இருக்கிற வரைக்கும் நான் என்ன செய்ய மாட்டேன், வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆயத்துல் குர்சியை கற்றுக் கொடுக்குறேன். அப்பதான் ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, அவன் பொய்யனாக இருந்தாலும் உண்மையை சொல்லிவிட்டான் அப்படிங்கிறத சொல்லுவாங்க ரசூலுல்லாஹ். புரியுதா? அப்ப அந்த ஷைத்தானை நம்மள்ட்ட இருந்து தூரமாக்கணும் அப்படின்னு சொன்னா அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் ஓதிக்கிறணும். அதே போல ஆயத்துல் குர்சியை ஓதிக்கொள்ள வேண்டும். அதே போல அந்த ஷைத்தானை விரட்டி அடிக்கணும்னா இன்னொரு மிகப்பெரிய ஆயுதம் என்ன இன்னொன்று விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, முடிந்த அளவு ஜமாஅத்தோடு இருக்க பழகிக்கிறணும். அது ரொம்ப முக்கியம். இதுக்கு முன்னாடி ஆரம்பத்தில் நம்ம சொல்லிட்டோம், ஜமாஅத்தோடு இருக்க பழகிக்கிறணும். அதே போல அதிகமாக சுஜூது செய்யுங்க. அதனால தான் ரசூல் அதிகமாக என்ன சொல்றாங்க அப்படின்னா, சுஜூது செய்வதன் மூலம் ஷைத்தான் தன்னை தானே இழிவுபடுத்தி கொண்டு அழுகிறானா. சுப்ஹானல்லாஹ். அதனால நஃபிலான வணக்கங்கள், அதிகமாக சுஜூது செய்வது, தொழுகையில நல்ல நியமமாக இருப்பது, இந்த விஷயத்துல நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆக இந்த ஷைத்தானுடைய சூழ்ச்சிகள் இந்த துன்யாவில் இவ்வளவு நிறைஞ்சிருக்கு, அதிலிருந்து பாதுகாக்கக்கூடிய வழிகளையும் அல்லாஹ் தஆலா நமக்கு சொல்லி கொடுத்துட்டான். அதனால இந்த ஷைத்தானுடைய சூழ்ச்சிகள்ல இருந்து நம்ம பாதுகாத்துக்கிறணும். கடைசியா சொல்லக்கூடிய வார்த்தை ரொம்ப முக்கியமானது. நம்ம உமர் அலி அவர்கள் சொல்றாங்க பாருங்க, ஒருவருக்கு அவருடைய நற்செயல் அவருக்கு மகிழ்ச்சியையும் தீய செயல் கவலையையும் தருமாயின் அவரே உண்மையான இறை நம்பிக்கையாளராவார். நம்ம ஏதாவது ஒரு நற்செயல் செய்யும் பொழுது நமக்கு ஒரு மகிழ்ச்சி ஏற்படுது, சந்தோஷம் ஏற்படுது. அது தற்பெருமைங்கிறது அது வேற கட்டம், எல்லாம் பாதுகாக்கணும். நமக்குள்ள நற்செயல் நமக்கு மகிழ்ச்சி அளிக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது, தீய செயல் நம்ம செய்யும் போது நமக்கு வந்து ஒரு கஷ்டம், ஒரு கவலை, நஃப்சுல் அம்மாரா நஃப்சுல் முத்மஇன்னா நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? ஆமா, நஃப்சுல் முத்மஇன்னா அப்படின்னு சொல்லும் பொழுது இப்படி, அதாவது கவலைப்படும், சில நேரம் கவலைப்பட்டு அதுல இருந்து மீள்வதற்கான முயற்சிகளை அந்த நஃப்சு நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். இப்படி அந்த தீய செயல்கள் நமக்கு கவலை ஏற்படுது அப்படின்னா அதுதான் உண்மையான முஃமின். அதனால தான் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுவாங்க, என்னப்பா தாபீன்களுடைய காலத்திலேயே அவங்க சொல்லுவாங்க, என்னப்பா நாங்கெல்லாம் சஹாபாக்களை அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்துல இருக்கும்போது சின்ன சின்ன தவறு கூட எங்களுக்கு மிகப்பெரிய பாரமா மலை எங்கள் மீது விழுவது போல தெரிஞ்சிச்சு. இப்போ இவ்வளவு பெரிய பெரிய பாவங்கள் நீங்க செஞ்சுட்டு இருக்கீங்க, மூக்குல இருக்கக்கூடிய ஈயை விரட்டுவது போல நீங்க விரட்டுறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் இப்னு அப்பாஸ் அவர்கள் ரொம்ப கவலைப்படுவாங்க. அப்படித்தானே தீமைகள் நிறைஞ்சிருக்கக்கூடிய காலத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இதெல்லாம் ஒரு தவறா, இதெல்லாம் ஒரு இதுவா, இது உலகத்துல நடக்காததா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு கொலைகள், ஜினாக்கள், அதே போல தேவையில்லாத ஹராமான செயல்கள் எல்லாம் பரவிருச்சு. அல்லாஹ் அக்பர். அப்ப இந்த குழப்பமான இந்த காலத்துல ஷைத்தான்ட்ட இருந்து எப்படி நம்மளை பாதுகாக்கணும், எப்படி ஈமான்ல நம்ம உறுதியா இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம இன்ஷா அல்லாஹ் உணர்ந்து அந்த ஷைத்தானை வரவழைக்காமல் நம்மளுடைய நஃப்ஸை பாதுகாத்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது இந்த ஹதீஸின் சுருக்கமாக இருக்கிறது.